பஞ்சாயத்தை கூட்டிட்டா மட்டும் போதுமா? என்ன முடிவெடுக்க முடியும்? அப்படி என்ன மீறி ஏதாவது முடிவெடுக்க நான் விட்டுருவேனா? பெரியப்பா, வேற வழி இல்ல. அந்த பசுபதியை பஞ்சாயத்துக்கு வர வைக்கிறது தான் நல்லது. அந்த பசுபதி கிட்ட விஷயத்த சொல்லிடுங்க. இல்ல, பசுபதி ரொம்ப பயந்து போயிருக்கான். மஞ்சரி வாசு இறந்து போனதுல அவன் பித்து பிடிச்ச மாதிரி இருக்கான். இப்ப எப்படி அவனை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரதுன்னு எனக்கு தெரியல. இல்ல இல்ல, அவன் வந்தாதான் நமக்கு நல்லது. வேற வழியே இல்ல. நடக்க போற பஞ்சாயத்துக்கு அவன் வந்துதான் ஆகணும். நாம சொல்றபடி கேட்டு அவன் நடந்துதான் ஆகணும். மாத்தவே முடியாத, அது அவனோட தலையெழுத்து. சரிம்மா, என்ன ஐடியா வச்சிருக்க? அவன் வரட்டும் பெரியப்பா. நடக்க போறத பொறுத்திருந்து பாருங்க. வர சொல்லுங்க. பாருங்கப்பா, முத்தரசு இப்ப சிகிச்சையில இருக்காரு. அவர் குணமாகி வரதுக்குள்ளேயே இந்த பசுபதி சித்ராவையும் ருத்ராவையும் உரிமை கொண்டாடி கலாட்டா பண்ணிட்டு இருக்கிற இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு காணணும்னு வெண்ணிலா ராத கொடுத்திருக்கு. அதுக்காகத்தான் இந்த பஞ்சாயத்து கூடி இருக்கு. அது எப்படிங்க முடிவு காண முடியும்? எதுக்காக இப்படி அவசரம் பண்ணும்? அதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு? இப்போ அவசியம் வந்துச்சா இல்லையாங்கிறத பஞ்சாயத்து தான் முடிவு பண்ணணும். அத நீங்க சொல்லக்கூடாது, புரியுதா? அது மட்டும் இல்ல, முத்தரசனுக்கு ஒரு நல்லதுன்னா ஊருக்கே நல்லதுன்னு தான் நாங்க நினைக்கிறோம். அவரு கண்ணு முழிச்சு வந்து இந்த பிரச்சனையெல்லாம் கேள்விப்பட்டு அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்ட அது ஊருக்கே வந்த பாதிப்பா தான் நாங்க நினைக்கிறோம். இந்த ஊர் வழக்கப்படி ஒருத்தர் வந்து சொல்ற விஷயத்துல நம்பிக்கை இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா அது உண்மையா பொய்யான்னு நிரூபிக்க பூக்குழி பிரமாணம் பண்ணணும். அதனால அந்த விஷயத்தை நிரூபிக்கிறதுக்காக பால் குடத்துல சத்தியம் பண்ணிட்டு பூக்குழிக்குள்ள இறங்கணும். அதுல இறங்கி நல்லபடியா மீண்டு வந்துட்டா அவங்க சொன்னது உண்மைன்னு நிரூபணம் ஆயிடும். அவங்களுக்கு சாதகமா தீர்ப்பு சொல்லிடுவோம். அவங்க என்ன கேக்குறாங்களோ அதை பண்ணி தந்துருவோம். இப்ப பசுபதி ருத்ராவுக்கு உரிமை கொண்டாடுறாரு. சித்ராவை அவரோட மனைவின்னு சொல்றாரு. அதை உண்மைன்னு நிரூபிக்கணும்னா இவர் பூக்குழி பிரமாணம் பண்ணியே ஆகணும். அப்படி மட்டும் செஞ்சு கடந்து வந்துட்டா குழந்தை அவரோடதுன்னு இந்த ஊரே ஒத்துக்கும். அதுக்கப்புறம் குழந்தைய அவர்கிட்டயே ஒப்படைச்சிருவோம். இல்லன்னா முறைப்படி என்ன தண்டனையோ அது கொடுக்கப்படும். அதுக்கு சம்பந்தப்பட்ட எல்லாரும் ஒத்துக்கணும். பசுபதி கடந்து வந்துட்டா குழந்தைய ஒப்படைச்சிடுவேன்னு சொல்றீங்க. நாளைக்கு முத்தரசு மாமா சரியாகி வந்து கேட்டா நாங்க என்ன பதில் சொல்றது? அந்த வீட்ல இப்போதைக்கு பொறுப்பா இருக்கிறது அவரை கட்டிக்க போற நான் தான். அதனால மாமா இல்லாதப்போ நீங்க இப்படி ஒரு முடிவு எடுக்கிறத என்னால ஒத்துக்கவே முடியாதுங்கய்யா. வெண்ணிலா இதுக்கு சம்மதம் தெரிவிச்சு பிராது கொடுத்திருக்கா. அதோட எங்களுக்கெல்லாம் என்ன நம்பிக்கைன்னா அந்த ஆத்தாவோட அருளோட தான் இதையெல்லாம் நடத்துறோங்கிறது தான். இத நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். அதனால நியாயம் எந்த பக்கமோ அந்த பக்கம் தான் ஆத்தா நிப்பாங்கிறது இந்த ஊரோட அசைக்க முடியாத நம்பிக்கை. பொய் சொன்னவங்களுக்கு அந்த ஆத்தா தண்டனை கொடுத்திருக்கா. இது எத்தனையோ தடவை நடந்திருக்கு. அதனாலதான் அதை நம்பி ஆகணும். இல்லங்க, உங்களுக்கு வேணா இந்த விஷயத்துல நம்பிக்கை இருக்கலாம். எனக்கு இதுல சுத்தமா உடன்பாடு இல்ல. ஒருவேளை ஏதாவது பிரச்சனை ஆகி முத்தரசு மாமா வந்து கேட்டா எப்படி என்னால பதில் சொல்ல முடியும்? இப்போ இதுக்கு வெண்ணிலா வந்து பதில் சொல்லுவாளா இல்ல நீங்க பதில் சொல்லுவீங்களா? எனக்கு இதுல சுத்தமா விருப்பம் இல்ல. நான் ஒருபோதும் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன்.
வெண்ணிலா அவங்க போனா போறாங்க. நல்ல எண்ணத்துல இருக்கிறவங்களா இருந்தா கண்டிப்பா சித்ரா தப்பு பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நம்பி கூட இருந்திருப்பாங்க. அந்த ஆத்தா கண்டிப்பா நல்ல தீர்ப்பு தான் கொடுப்பா. நீ எதுக்கு கவலைப்படாதம்மா. இங்க பாருங்க, என்னால திடீர்னுலாம் போய் முடிவெடுக்க முடியாது. என் ஊருக்கு ஃபோன் பண்ணி சொந்தக்காரங்கிட்ட இந்த விஷயமா கேட்கணும். அது வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க. சரிப்பா, போயிட்டு வா. என்னாச்சு? என்னங்க ரொம்ப நெருக்கடியா இருக்கு. உங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப குழப்பமா இருக்குங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. ஏய், அவங்க சொல்றதெல்லாம் இருக்கட்டும். உன்னோட முடிவு என்னன்னு சொல்லு. இதுல நான் சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? பொய் சொல்லிட்டு பூக்குழி இறங்குனா அந்த அம்மன் தண்டிச்சிடுவான்னு இந்த ஊர் மக்கள்லாம் ரொம்ப நம்பிக்கையா சொல்றாங்க. ஏற்கனவே அக்காவையும் தம்பி இழந்துட்டேன். இப்ப என்னையும் நெருப்புல விழுந்து சாக சொல்றீங்களா? பேசாம உண்மையை சொல்லிட்டு போயிடலான் இருக்கேங்க. ஏய், உண்மையை ஒத்துக்கிட்டு இங்க இருந்து நீ உயிரோட போயிட முடியுமா? நீ மட்டும் இப்போ அவங்க சொல்றதுக்கு ஒத்துக்கிட்டு தலையாட்டல, நாங்க போட்ட அவ்வளோ பிளானும் வேஸ்ட் ஆயிடும். அதனாலதான் சொல்றேன், இத நீ ஒத்துக்கிட்டே ஆகணும். இந்த பூக்குழி விஷயம் நடக்காதபடி என்ன பண்ணணுமோ அதை நான் பண்றேன், விடு. அதனால நீ இப்ப நேரா பஞ்சாயத்துக்கு போ. குழந்தை என்னோடதுதான் எனக்கு பரிபூர்ண நம்பிக்கை இருக்கு. அதனால நான் பூக்குழி இறங்க தயார். ஆனா அதே மாதிரி முத்தரச மாமா தரப்புல இருந்து யார் பூக்குழி இறங்க போறாங்கன்னு கேளு. முத்தரச மாமாவே இப்ப மயக்கத்துல இருக்கும்போது அவங்களுக்கு வேற எந்த வழியும் கிடையாது. ஏன்னா அவர் சார்பா வேற யாரும் இறங்க முடியாது. பஞ்சாயத்துல நீ கேக்குற கேள்விக்கு பதில் தெரியாம இந்த விஷயம் நடக்கிறதே கஷ்டம்னு சொல்லிட்டு இதை அப்படியே விட்டுருவாங்க. நான் சொல்றது புரிஞ்சுதா? கண்டிப்பா நான் சொல்றதா நடக்கும். போ, தைரியமா போய் நான் சொன்ன மாதிரி பேசு. மொத்த ஊரும் பதில் பேசாம நிப்பாங்க. அதுக்கப்புறம் எனக்கு போன் பண்ணி அந்த சந்தோஷ செய்தியை சொல்லு. ஓகே? சரிங்க. நானும் எவ்வளவோ பிளான் போடுறேன். ஆனா ஊர் மொத்தமும் நமக்கு எதிராவே நிக்கிறாங்க. என்ன பண்றதுன்னே புரியல. என்னப்பா, என்ன முடிவு பண்ணிருக்க? சம்மதங்க. பூக்குழி இறங்குறதுக்கு நான் ரெடிங்க. சொந்த பந்தத்திடையெல்லாம் கேட்டேன். ஆ, நீ உண்மைதானே சொல்ற பசுபதி? சத்தியமும் தர்மமும் உன் பக்கம் இருக்கு. அப்புறம் எதுக்கு தயங்குற, தைரியமா இறங்குன்னு சொல்லிட்டாங்க. ஆ, அப்புறம் என்ன? பசுபதி தரப்புல சம்மதம் தெரிவிச்சதுக்கு அப்புறம் பூக்குழியில இறங்குறதுக்கான ஏற்பாடை உடனே பண்ண வேண்டியதுதான். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்குங்க. ஆ, குழந்தை என்னதுன்னு நான் பூக்குழி இறங்குறேன். அதே மாதிரி முத்தரசன் தரப்புல இருந்தும் ஒரு பிரமாணம் செய்யணும்ல? அவர் சொல்றதும் சரிதானே. அவங்க சைடுல இருந்து யார் இறங்குறது? முத்தரசன் தான் சுயநினைவு இல்லாம படுத்திருக்காரு. பசுபதி சொல்றதும் ஒரு வகையில நியாயமா தான் இருக்கு. ஐயா, முத்து மாமா தரப்புல நான் பூக்குழி இறங்குறேயா. நான் மாமாக்காக இறங்க தயார். முத்தரசனுக்கு நீ அத்தை பொண்ணா இருக்கலாம், ஆனா நீ சொந்த ரத்தம் இல்லையேம்மா. நீ இறங்க கூடாதுமா. இதோ பாருங்கய்யா, முத்து மாமா முடியாம கிடக்குறாரு. இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்போது சித்ராக்காவோட கலங்கத்தை துடைக்கிறதுக்காக, ருத்ராக்காக நான் இறங்கிதான் தீரணும். முத்து மாமாக்காகவும் நான் தயவு செஞ்சு இதை செய்யறதுக்கு சம்மதம் சொல்லுங்க. உங்களுக்கே தெரியும் சித்ராக்கானா எனக்கு எவ்வளவு இஷ்டம்னு. அப்படி இருக்கும்போது என்னோட நன்றி கடனை செலுத்துறதுக்காகவாவது தயவு செஞ்சு என்ன விடுங்கய்யா. வெண்ணிலா, என்னதான் நீ சொல்றது உணர்ச்சி பூர்வமா இருந்தாலும் ஊர்க்கட்டுப்பட்ட மீறி எதுவும் செய்யக்கூடாதுமா. அதனால இதை செய்ய முடியாதுமா. அடுத்து என்ன பண்றதுன்னு வேணா யோசிக்கலாம்.
பண்ண வேண்டாம். நான் என் அப்பாவுக்காக இதை பண்றேன். ஏன்னா நான் என் அப்பாவுக்கு சொந்த ரத்தம் தானே, அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால அப்பாவுக்காகவும் அம்மாக்காகவும் நான் பூக்குழி இறங்குறேன். என்னம்மா நீ சின்ன குழந்தை நீயே நெருப்புல எல்லாம் போய் இறங்கலாமா? அது பிரச்சனை ஆயிடுமா, வேண்டாம்மா. நான் தான் என் அப்பாவோட உண்மையான வாரிசு. எங்க அப்பா கண் மூடி படுத்திருக்காருல்ல, அவர் முழிச்சு வரும்போது நான் தான் அவரோட வாரிசுங்கிறத இந்த ஊருக்கே நிரூபிக்கணும். எனக்கெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. கண்டிப்பா என் அம்மா வந்து எனக்கு துணையா இருப்பாங்க. சரிப்பா, அந்த குழந்தை சொல்றதும் உண்மைதான். குழந்தை இவ்வளவு நம்பிக்கையா பேசும்போது ஊர்க்காரங்க ஆட்சேபனை தெரிவிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. இதுக்கு சம்மதிக்கிறது தான் ஒரே வழின்னு என் மனசுக்கு தோணுது. என்னப்பா சொல்றீங்க? ஐயா எங்களுக்கு சம்மதம் தாங்கய்யா. பண்ணிடுங்க ஐயா. தாராளமா பண்ணலாம். சரிப்பா, சரி. வர்ற வெள்ளிக்கிழமை ராத்திரி பூக்குழி பிரமாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுங்க. சரி, எல்லாம் கலைஞ்சு போங்க. ருத்ரா, பயமா இல்லையா? நீ எப்படி நெருப்புல இறங்கி வருவ? பரவாயில்ல சித்தி, அப்பாவுக்காக நீ வந்து இறங்குறேன்னு சொன்ன. அதுக்கு அவங்க யாருமே ஒத்துக்கல. எங்க அப்பாவுக்காக நான் இறங்குறதுல என்ன தப்பு? அம்மாவுக்காக தானே நான் இதெல்லாம் பண்றேன். கண்டிப்பா நான் அவங்களோட வாரிசை நிரூபிச்சிருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு சித்தி. என் அம்மாவை தப்பானவங்கன்னு திருப்பி திருப்பி அவங்க சொல்லும் போது எனக்கு அழுகழுகியா வருது. சித்ரா அம்மா மேல தப்பு இல்லைன்னு நான் காட்டியே ஆகணும் சித்தி. உன்னை போய் படாத பாடுபடுத்துறாங்களே படுபாவி பசங்க, இவங்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க. என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க இந்த ஊர்க்காரங்க? மொத்த பேரும் அந்த வெண்ணிலா கூட சேர்ந்து ஜால்ரா அடிக்கிறாங்க. ச்சே, என்னால தாங்கிக்கவே முடியல. வெண்ணிலாவும் ஒரு முடிவோட தான் இருக்கா. எவ்வளவு தைரியம் இருந்தா இத்தனோண்டு குட்டிச்சதான் நெருப்புல இறங்குறேன்னு சொல்லிருப்பா. இவ தூண்டி விடாம எப்படி பெரியப்பாவ சொல்லுவா? அவ பேசினத இந்த ஊர்ல அத்தனை பேரும் கேட்டுட்டு நீ பேசினது கரெக்ட், நெருப்புல இறங்குன்னு சொல்றாங்க. இத போய் நான் தடுத்தா கண்டிப்பா நடந்த அத்தனை விஷயங்களுக்கும் எனக்கும் தொடர்பு இருக்குங்கிற சந்தேகம் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் வந்துரும். ஏற்கனவே எனக்கு இதுல உடன்பாடு இல்லைன்னு நான் வெளியேறி வந்துட்டேன். அதனால யாரும் என் பேச்ச கேட்க மாட்டாங்க. என்ன பண்றதுனே ஒன்னும் புரியல. எப்படியாவது அந்த பூக்குழி பிரமாணங்கிற விஷயமே நடக்க விடாம தடுக்கணும். அது மட்டும் நடந்துச்சுன்னா ஏகப்பட்ட குழப்பங்கள் வரும். பெரியப்பா ப்ளீஸ் ஏதாவது பண்ணி ஆகணும் இப்போ. ஸ்வேதா, அன்னைக்கே நான் சித்திராவசியமா ஒரு மந்திரவாதியை போய் சந்திச்சேன். அவரு பயங்கர சக்தி வாய்ந்த ஒரு மாதிரி தெரியுறாரு. அவரை போய் நம்ம பார்த்தோம்னா நாம நினைச்சதை சாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. நீங்க சொல்றது நிஜமா இருந்து அப்படி மட்டும் அவர் பண்ணிட்டா அவருக்கு எவ்வளவு வேணாலும் காசு கொடுக்க நான் ரெடி. என்ன பொறுத்த வரைக்கும் ருத்ரா தான் மாமாவோட வாரிசுன்னு இந்த ஊருக்கு தெரியறது நான் தடுத்தே ஆகணும். செஞ்சிருவாருமா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. வாங்க உடனே போலாம். வாங்க. இங்க இருங்க.
எங்க மாமாவோட வாரிசு ருத்ரான்னு ஒரு சின்ன பொண்ணு. இப்போ மாமா வந்து கண் முழிச்சு எந்திரிச்சு வந்தா கண்டிப்பா மிகப்பெரிய பிரச்சனை உருவாகும். அதனால அதுக்கு முன்னாடியே இந்த பூக்குழி பிரமாணம் மட்டும் நடந்தா பசுபதி சொன்ன எல்லாமே பொய்ன்னு நிரூபணம் ஆயிடும். அதனால பூக்குழி பிரமாணம் நடக்கிறத நீங்க தான் தடுக்கணும். அதுக்கு இப்போ என்ன பண்றது? இந்த பூக்குழி பிரமாணங்கிறது அம்மன் கோவில்ல நடக்க போற விஷயம். அதனால இதை தடுத்து நிறுத்துற அளவுக்கு எனக்கு சக்தி கிடையாது. ஏன்னா தெய்வத்தோட விளையாடுறதுங்கிறது அறிவார்ந்த விஷயம் கிடையாது. வேணும்னா என்னால ஒரே ஒரு விஷயம் பண்ண முடியும். அந்த குழந்தைய நெருப்புல இறங்க விடாம தடுக்க முடியும். அது மட்டும் நடந்துருச்சுன்னா போதும், வேற எதுவும் வேண்டாம். அதுவே நாங்க ஜெயிச்ச மாதிரி தான். அது மட்டும் இல்ல, பசுபதி எந்தவித ஆபத்தும் இல்லாம நெருப்புல இறங்கி மீண்டு வரவும் என்னால வழி செய்ய முடியும். அத மட்டும் நீங்க பண்ணிட்டா போதும். இந்த ஊர் உலகம் மொத்தமும் ருத்ரா தான் பசுபதி வாரிசுன்னு நம்பிடும். அதுக்கப்புறம் அவங்களே வந்து சலாம் போட்டு பசுபதி கையில ருத்ராவை கொடுத்து அனுப்புவாங்க. முத்தரச மாமா எந்திரிச்சு பார்க்கும்போது அவருக்கு வாரிசெல்லாம் இருக்காது. அவ கண் காணாத தூரத்துல எங்கேயோ போயிடுவா. இத மட்டும் பண்ணிட்டீங்கன்னா நான் எவ்வளவு பணம் வேணாலும் தரேன் சாமி. அத செஞ்சு கொடுக்கறீங்களா? நல்லா கேட்டுக்கங்க. நான் மந்திரிச்சு தயார் பண்ணி தர 2 தாயத்தை உங்களுக்கு தரேன். குழந்தைக்கு மாலை போடுற மாதிரி நடிச்சு அந்த மாலையோட சேர்த்து நான் தர தாயத்து கயத்தையும் சேர்த்து கட்டி அந்த குழந்தையோட கழுத்துல போடுங்க. அது மிகுந்த சக்தி வாய்ந்த தாயத்து. அவளை நெருப்புல இறங்க விடாம அதை தடுத்துடும். அதே மாதிரி இன்னொரு கயிறை இவர் கழுத்துல கட்டணும். அப்பதான் இவரால நெருப்புல இறங்கி வெளியில வர முடியும். எல்லாம் முடிஞ்சதும் எனக்கு உடனே போன் பண்ணுங்க. நான் பூஜையை தொடர்ந்து நடத்துவேன். இன்னும் அதிக சக்திய இங்க இருந்து அந்த தாயத்து மேல செலுத்துவேன். அப்ப நீங்க நினைச்ச விஷயம் தங்கு தடை இல்லாம நடக்கும். எல்லாமே நல்ல விதமா நடத்த முடியும். ஐயா, நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே நல்லபடியா நடந்து முடிஞ்சதுன்னா நான் உங்களுக்கு நிறைய பணம் தரேன். ருத்ரா மட்டும் நல்லபடியா இந்த ஊரை விட்டு போயிட்டானா அதுக்கப்புறம் என்னை எதிர்க்கிற சக்தி எதுவுமே இருக்காது. பெரியப்பா,